லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் பார்த்து இருந்தீங்களா? ம் ஒரு தடவை ரீகால் பண்றேன். ரீகால் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல ரீகால் பண்ணிட்டு திரும்பி நம்ம அடுத்து டைமென்ஷன் ப்ராப்ளம். ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே ரிலேட்டட் டு சப்ஸ்பேஸ் செக் பண்றது. அது போக ஸ்பேனிங் செட்டை பார்த்தோம். சப்ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஒரு தியரம் தான். அதாவது அதுல வந்து எப்பயுமே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்துருச்சுன்னா அடிஷனை பொறுத்து அது க்ளோஸ்டா இருக்கா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோஸ்டா இருக்கான்னு செக் பண்ணா போதும். இது ரிலேட்டடான ப்ராப்ளம் ஒரு 8 ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பேனிங் செட் வச்சு பார்த்தோம். இதுல எல்லாத்துலயுமே இந்த சஸ்பேஸ்க்கான கண்டிஷன் பார்க்குற எல்லாத்துலயுமே நம்ம பார்த்ததெல்லாம் அந்த ஒரே கண்டிஷன் தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்குதான்னு பாக்குறோம். அது இல்லைன்னா 0 இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து போகணும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஆப்ஷனை நெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா அடிஷனை பொறுத்து இருக்கா, ஸ்கேலர் மல்டிபிளிகேஷனை பொறுத்து இருக்கான்றதை செக் பண்ணணும். இதுல வந்து மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். இதுலயும் அதே மாதிரிதான். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அப்ப 0 மேட்ரிக்ஸ் இருக்காது. டிட்டர்மெண்ட் வந்து சம ப்ரிசர்வ் பண்ணாது. அப்புறம் ட்ரேஸும் மற்ற அந்த அடுத்த டி ஆப்ஷன்ல உள்ள சஸ்பேஸும் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால அதை எடுத்துக்கணும். அடுத்து இந்த ப்ராப்ளத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ல 0 இருக்கும். அதனால ஆப்வியஸா அது லீனியர் ஈக்குவேஷனால வரும். அது போக R3ல வந்துட்டு ஒரு செட்டை வந்துட்டு எப்ப சஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்னா அது வந்து லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜினா இருக்கணும், இல்லாட்டா பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜினா இருக்கணும். அப்போ இது ரெண்டு மட்டும் வந்துச்சு. இதை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து இந்த ப்ராப்ளத்திலையும் நம்ம ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். லிமிட்டோட ப்ராப்பர்ட்டி. லிமிட் வந்துட்டு சம்ம ப்ரிசர்வ் பண்ணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை ப்ரிசர்வ் பண்ணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா 0வா இருக்கணும். சப்போஸ் 0 ஃபங்க்ஷன் எடுத்தா அந்த 0 ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளோட செட்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்துட்டு வெக்டார் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ்க்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் 0 ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 0 ஃபங்க்ஷனுக்கு 0 ஃபங்க்ஷனுக்கு நம்ம 0 ஃபங்க்ஷன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு 0க்கு மேப் பண்ணணும். அப்ப அதுல வந்து நீங்க லிமிட் எடுத்தாலும் 0 தான் வரும். ஆனா இங்க வந்துட்டு 0 ஃபங்க்ஷன் உள்ள இருக்காது. ஏன்னா லிமிட் வந்து 1 வரணும்னா 0 ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்ன நீங்க எடுத்தீங்கனாலும் அது 0 தான் வரும். 1 வர இங்க இந்த கேஸ்ல 1 தான் வரும், 0 எப்பயுமே வராது. அப்ப வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் அதாவது லிமிட் வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்துட்டு 3 எடுக்கிறப்போ 1ன்னு வருது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ள வராது அந்த ஃபங்க்ஷன். அப்ப 0 ஃபங்க்ஷன் இல்லாதனால இதை நெக்லெக்ட் பண்ணி விட்டோம். எக்ஸிஸ்ட் ஆனா போதும். அப்ப எக்ஸிஸ்ட் ஆகிறது 0வா இருக்கலாம், வேற நான் கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். அப்போ கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். அப்போ 0வா இருந்துச்சுன்னா அது 0 ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கும். வேற எதுவும் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால சம்முக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால அந்த ஆப்ஷனுக்கு இந்த சி ஆப்ஷன் சூஸ் பண்ணும். அப்புறம் யூனியன் ஆஃப் டூ சஸ்பேஸ் எப்பயும் வராது. ஒன் இஸ் கண்டெய்ன்ட் நடந்தா இருக்கணும் அப்படி இருந்தா தான் வரும். இன்டர்செக்ஷன் எப்பயுமே வரும், சம் எப்பயும் வரும், டிஃபரன்ஸ் வராது. அதனால இதை வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஷன் ஏவையும் பியும் சூஸ் பண்றோம், சிஏவும் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி இதுலயும் 0 இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது போக R3 இல்லைன்னா அது லைனா பிளேனா இருக்கணும். அப்ப இது மூணுமே அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது மட்டும் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டூ ரியல் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரியல் நம்பர் வந்துட்டு 0 ஆகணும்னா இண்டிவிஜுவல் 0வா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனா வந்துச்சு. அதுல இருந்துட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு 0வே உள்ள இருக்காது, அதனால இதை எடுத்துக்கல. இதுலயும் 0 உள்ள இருக்காது, அதனால இதையும் எடுத்துக்கல. இந்த லாஸ்ட் ஆப்ஷன்லயும் 0 ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காது, அதனால இதை எடுத்துக்கல. இதுக்கு நீங்க ஃபங்க்ஷனோட பாயிண்ட் வைஸ் அடிஷனும் பாயிண்ட் வைஸ் ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணுதான் இதுல மட்டும்தான் இருந்துச்சு, ஆப்ஷன் சி மட்டும்தான் இருந்துச்சு. பிக்கு வந்துட்டு நம்ம R3ல எடுத்தோம். R3ல வந்துட்டு ஒரு ஏன்றது வந்து எது காமனா இருக்கோ அதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதுல இதை வந்து காமனா எடுத்துக்கிட்டோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற லைனு. இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது பி ஒய் ஆக்சிஸும் சி எக்ஸ் ஆக்சிஸும் எடுத்துக்கிட்டு இல்ல மாத்தி நீங்க எதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நம்மளுக்கு எம்டி செட்னு வந்துச்சு. இந்த பக்கம் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லைன் மட்டும் வந்துச்சு. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லைன்ன்றது 1 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இங்க வந்துட்டு சிங்கிள்டன் 0 மட்டும் உள்ளது, 0 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அப்போ அது வந்துட்டு இதுக்குள்ள இருக்குதுன்னு வந்துடும். அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு வர முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் விட்டுட்டதுனால இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும் சூஸ் பண்ணும்.
இதே மாதிரிதான் அடுத்த ப்ராப்ளத்துல வந்துட்டு ஏற்கனவே இது நம்ம போன ப்ராப்ளத்துல டிஸ்கஸ் பண்ணதான். இதுல வந்துட்டு R3ல எடுத்தோம். R3லயும் அதே மாதிரி அந்த லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி மட்டும் வந்துச்சு. அடுத்த ஆப்ஷன் இந்த கொஸ்டின்ல வந்து இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த காமன் எலமெண்ட் வந்து இங்க பிஎம் மைனஸ் பிஎம், ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஏவா இருக்கணும், 2a ஈக்குவல் டு மைனஸ் ஏவா இருக்கணும். அப்ப 3a 0 ஆயிடுச்சுனால a 0 ஆயிடும். a 0 ஆயிடுச்சுன்னா ஒன்லி p மைனஸ் p மட்டும்தான் இருக்கும். அப்போ b மைனஸ் p மட்டும்தான் அதோட டைமென்ஷனல் வந்துட்டு ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ். அப்போ வந்து நம்மளுக்கு அங்க பேசிஸ் என்னவா இருக்கும்னா இதுதான் அதோட பேசிஸ் எலமெண்ட். W1 இன்டர்செக்ஷன் W2 உள்ள பேசிஸ் எலமெண்ட் வந்து 0 1 மைனஸ் 1 0. அப்ப இதுதான் இதோட பேசிஸ் எலமெண்ட். இதோட டைமென்ஷன் வந்துட்டு டைமென்ஷன் ஆஃப் இந்த ஸ்பேஸோட வந்துட்டு -1 0. இது வந்துட்டு 1ன்றதுனால அப்ப இன்டர்செக்ஷன் வந்துட்டு ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால 0 டைமென்ஷன். இது வந்துட்டு வெறுமனே 0 வெக்டர் மட்டும் இருக்குதுன்றது தப்பு. அப்போ இதுல வந்து ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இந்த சிங்கிள்டன் 0 வந்து சப்செட்டா இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துச்சு. W1 plus W2 dimension of W1 plus W2 is equal to dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 intersection W2. இப்போ இதோட டைமென்ஷன் வந்துட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கு 2 பிக்கு 2 இது -1. அப்ப 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அப்ப 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் M2 of R ஈக்குவலா இருக்க முடியாது. அப்ப அதனால இந்த ஆப்ஷன் வரல. அப்ப இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் M2 of R சூஸ் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு சொன்னது இந்த ஸ்பேன் ஆஃப் W1 யூனியன் W2 வந்துட்டு முதல்ல இந்த யூனியன் வந்து எப்ப இது சப்ஸ்பேஸா இருக்கும். அதாவது W1 ஸ்பேன் ஆஃப் W1 யூனியன் W2 வந்துட்டு எப்பயுமே சஸ்பேஸ் ஆயிரும். ஏன்னா ஸ்பேன் வந்துட்டு ஆல்வேஸ் சஸ்பேஸ். அப்ப இது சஸ்பேஸ். ஆனா யூனியன் வந்துட்டு சஸ்பேஸா இருக்கணும்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதரா இருக்கணும். அப்படி இல்லாத மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கு என்ன சொன்னா R3ல வந்து உங்களுக்கு தனித்தனி லைன் எக்ஸ் லைன் ஒய் லைன் இஜெட் லைன் அதை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதுக்கு வந்துட்டு ஸ்பேனிங் செட் கண்டுபிடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதாவது 3ஐயும் சம் பண்றப்ப உங்களுக்கு பி வந்துடும். ஆனா அதுக்கு தனித்தனியா ஸ்பேன் பண்ணி யூனியன் எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா வராது. அதனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வரலன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனுக்கும் அதுலதான் அதேதான் எக்ஸாம்பிளா கொடுத்தோம். W1 இதுக்கு வந்துட்டு நீங்க R2ல எடுத்துக்கலாம். R2ல கொடுத்தோம். இதுக்கு R3ல கொடுத்தோம். இதுக்கு R2ல பவுண்டரி எக்ஸாம் கொடுத்தோம். அப்ப இது 3 வராது. இது மட்டும் வந்துச்சு. இதுக்கு நான் அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்க சொன்னேன். அதுல ப்ரூஃப் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இப்ப ஸ்பேன் ஆஃப் வி டிஃபரன்ஸ் W1 வந்துட்டு வி கொண்டு வர்றதுன்னா இதுல ஒரு பேசிஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த பேசிஸை வச்சுட்டு நீங்க ஸ்பேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வி வந்துடணும். அப்ப அதுக்கு என்ன பேசிஸ் எடுக்கணும்னா இந்த வி டிஃபரன்ஸ் W1ல உங்களுக்கு கலட்டி விட்டுருக்கீங்க கொஞ்சம் எலமெண்ட். இப்ப வில எப்படி இருக்குன்னா அதாவது W1ல எப்படி இருக்கு, W1 நாட் ஈக்குவல் டு வின்றதுனால சப்போஸ் எனக்கு வந்துட்டு விக்கு பேசிஸ் V1 எட்ஸெட்ரா Vn வரைக்கும் இருக்குதுன்னா W1 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு வின்றதுனால அப்ப இந்த Wக்கான பேசிஸ்ல வந்துட்டு அதுல கொஞ்சம் தான் இருக்க முடியும். ஏன்னா அது நாட் ஈக்குவல் டு வின்றதுனால அப்ப இங்க வில வந்துட்டு அதிகமான பேசிஸ் மட்டும் இருக்கும். Wல வந்துட்டு அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுல ஒன்னு கூட கம்மியா இருக்கலாம், ரெண்டு பேசிஸ் எலமெண்ட் கூட இல்லாம இருக்கும். இப்ப சப்போஸ் ஒரு பேசிஸ் எலமெண்ட் இல்லாம கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்ன வச்சுட்டு சொல்றேன். அங்க வந்து ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த ஒன்ன வந்துட்டு நான் சப்போஸ் Vn வச்சுக்கிறேன். நீங்க அந்த Vn என்ன பண்ணணும்னா இதோட பேசிஸ் எலமெண்ட் எல்லாத்தோடையும் ஆட் பண்ணணும். V1 Vn, V2 பிளஸ் Vn, இப்படியே Vk பிளஸ் Vn அண்ட் Vn. இப்ப இந்த இது இருக்கே இது வந்துட்டு n வெக்டார் இருக்கும். இந்த n வெக்டார் வந்துட்டு இந்த n பேசிஸ் வந்துட்டு Vs ஸ்பேன் பண்ணிரும். அப்ப அது எப்படி பண்றதுன்னா அந்த மேத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில பார்க்க சொன்னேன். உங்களுக்கு அதுல ரெஃபரன்ஸ் பாருங்க. அதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திரும்பி கேளுங்க. இது வந்துட்டு இதுலயும் இருக்காது வி டிஃபரன்ஸ். அதாவது வி டிஃபரன்ஸ் W1ல இது வந்து சப்செட்டா இருக்காது. அதாவது W1ல இருக்காது. W1ல இல்லாதனால வி டிஃபரன்ஸ் W1ல தான் இருக்க முடியும்.
அப்ப வி டிஃபரன்ஸ் W1ல இருக்கிறதுனால அப்ப அதை ஸ்பேன் பண்ணிடுச்சுன்னா இது n டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்துட்டு n டைமென்ஷனல் பேசிஸ். அப்ப இது வந்துட்டு விஏ தான் ஸ்பேன் பண்ணணும்னு சொல்லி முடிச்சோம். இதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தோம். ஸ்பேன் ஆஃப் எஸ் வந்துட்டு R2னா ஸ்பேன் ஆஃப் எஸ் இன்டர்செக்ஷன் W வந்துட்டு டபிள்யூவா வருமா அப்படின்றது கேள்வி. அங்க ஸ்பேன் ஆஃப் எஸ் இன்டர்செக்ஷன் டபிள்யூ சப்செட். அப்ப சப்செட்ல வந்துட்டு ஒரு சப்செட்டை சப்ஸ்பேஸ் இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ அந்த சப்செட்டுக்கும் சப்ஸ்பேஸுக்கான இன்டர்செக்ஷன்ல வந்துட்டு டபிள்யூவா ஜென்ரேட் பண்ணாத மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்ப அதுக்கு தான் என்ன சொன்னோம்னா இங்க வந்துட்டு 1 0 0 1. இப்போ இதை வந்துட்டு நான் எஸ்ஸா எடுத்துக்கிட்டேன்னா டபிள்யூ வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற லைனை மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லைன்னா அதுல பேசிஸ் வந்து இதுதான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் வச்சு நான் ஸ்பேன் பண்ணனா ஸ்பேன் ஆஃப் எஸ் வந்துட்டு இது. அப்ப இதை பண்றப்ப R2 வந்து ஆனா எஸ் இன்டர்செக்ஷன் டபிள்யூல இது வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லைன். இது வந்துட்டு 1,0 அதாவது 1,0 0,1 ரெண்டு வெக்டார் தான். அப்ப அந்த ரெண்டு வெக்டாரு இங்க ஒரு சப்ஸ்பேஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்டர்செக்ஷன் பண்றப்போ இது வந்துட்டு இப்படி இருக்கும். இதுல வந்துட்டு இன்டர்செக்ஷன்ல எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இப்போ இன்டர்செக்ஷன் எம்டினால அதை நீங்க ஸ்பேன் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு சிங்கிள்டன் ஜீரோ நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். அப்ப அது வந்துட்டு டபிள்யூக்கு ஈக்குவலா வராது. அப்ப அதனால இந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. அதே மாதிரி யூனியன் வந்துட்டு நம்மளுக்கு சஸ்பேஸா இருக்காது. ஸ்பேன் ஆஃப் எஸ் யூனியன் டி வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்பேன் ஆஃப் எஸ் பிளஸ் ஸ்பேன் ஆஃப் டி. இதெல்லாம் அந்த பேசிக் ரிசல்ட்ல இருக்கும். ஒன்ஸ் நான் திரும்பி ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்றேன். அப்ப அதனால அந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுவோம். இதுல அதே மாதிரிதான், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இ பவர் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறங்க. அது வந்துட்டு உங்களுக்கு இதோட லீனியர் காம்பினேஷன் எழுத முடியாது. லீனியர் ஸ்பேன்ன்றது எப்பவுமே ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன். அப்ப ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன்ல இதோட இன்ஃபைனைட் லீனியர் இது வந்துட்டு இதோ நம்ம வந்துட்டு இத பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல எழுதிக்கிறோம். அதாவது 1 + x/1 ஃபேக்டரியல் + x² / 2 ஃபேக்டரியல் அந்த ஃபார்முலா எழுதிக்குவோம். ஆனா அப்படி எழுதினாலும் அது வந்துட்டு இன்ஃபைனைட் ஃபார்ம்ல இருக்கும், இன்ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன்ல இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு லீனியர் ஸ்பேன் எப்பயுமே ஃபைனைட் லீனியர். அப்போ எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுமே இந்த ஸ்பேன்னால பண்ணிட முடியும் அப்படின்றது தப்பு. அதனால இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணாலும் இது வந்துட்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இதுல நம்மளுக்கு வந்து பாலினாமியல வச்சு தான் ஜென்ரேட் பண்றோம். இப்போ பாலினாமியல வச்சு ஜென்ரேட் பண்றப்ப அது ஒரு பாலினாமியலா தான் இருக்க போகுது. nth டிகிரி பாலினாமியல், அது n+1th டிகிரி பாலினாமியலா இருக்க போகுது. அப்ப திரும்பி வந்து நம்ம அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. அடுத்து சி ஆப்ஷன்ல வந்துட்டு இது வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நீங்க ஸ்பேன் அந்த ரான் ஸ்கீமோட பாத்தீங்கன்னா அதுல தான் இருக்கும். அப்ப அந்த டயகனல் எலிமெண்ட் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 1 வரும், நாட் ஈக்குவல் டு 0னால இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இன்ஃபைனைட்டா போகும். ஆனா நம்மளுக்கு லீனியர் ஸ்பேன்ல வந்துட்டு ஃபைனைட் மட்டும் தான் வச்சுக்கிற முடியும்னால அப்ப ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி சொன்னோம். இது உங்களுக்கு ஸ்பேன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டெஃபினிஷனை வச்சுக்கினாலே உங்களுக்கு இது வந்துடும் சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் கியூ, அதாவது லீனியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா xi நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி ஐன்னு சொல்லணும். ஆனா அதுக்கு பேர xi ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொன்னேன். இப்போ xi ஈக்குவல் டு 0னா ஏதாவது ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட ரிப்பீட்டட் ஆயிருக்கும். அப்ப ரிப்பீட்டட் வெக்டார் இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் ஆயிரும். அப்ப லீனியர்லி டிபெண்டன்ட் சொன்னோம். அதே மாதிரி இதுக்கு xi நாட் ஈக்குவல் டு 0னா நீங்க அந்த ஒரு செட் எப்பயுமா அந்த உங்களுக்கு டெஃபினிஷன் எல்லாம் எதையுமே ரீகால் பண்ணல. நீங்க இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்பீங்க அப்படின்ற அசம்ஷன்னால நான் நிறைய டெஃபினிஷனு அந்த தியரம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால இதுல உங்களுக்கு டெஃபினிஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டெஃபினிஷன் மட்டும்தான் இதுல நம்ம யூஸ் பண்றோம். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்க்கு நம்ம என்ன சொல்லணும், சப்போஸ் ஒரு n வெக்டார் எடுத்துட்டீங்கன்னா α1 v1 + α2 v2 + எட்ஸெட்ரா + αn vn இந்த லீனியர் காம்பினேஷன் வந்துட்டு 0 ஆயிருச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0வா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். அப்ப அதுக்கு வந்து நீங்க அந்த வெக்டார் அந்த காம்பினேஷன் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. இப்ப சப்போஸ் நம்ம என்ன சொல்லணும், xi நாட் ஈக்குவல் டு 0 நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்றதுக்கு x1 e1 + ஆல்பா, ஏதாவது இப்படி எழுதிக்கிறீங்க α1 ×
x1 e1 plus alpha 2 into x1 e1 plus x2 e2 plus etc. plus alpha n into x1 e1 plus x2 e2 plus etc. plus xn en. இப்படி எழுதிட்டு திரும்பி இதுல வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, e1 e2 எல்லாம் நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லியிருந்தாங்க. அப்ப லீனியர்லி e1 e2 எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்கிறனால அப்ப e1ஓட காம்பினேஷன்ல மற்ற வெக்டாரை எழுதுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அப்ப அந்த ஸ்கேலார் நீங்க திரும்பி அந்த ஸ்கேலாரை மட்டும் கலெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேலாரை இப்ப சப்போஸ் ஃபர்ஸ்ட் e1க்கு என்னென்ன வரும், en-க்கு என்ன வரும்னா x ஆல்பா n into xn ஆல்பா n into xn equal to 0. அடுத்து வந்துட்டு ஆல்பா n minus 1 xn minus 1 plus alpha n xn equal to 0. இது வந்துட்டு அப்படியே கடைசியில இருந்து பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு இது ஆல்பா n 0 ஆயிரும், அப்புறம் ஆல்பா n minus 1 0 ஆகும். இப்படி அடுத்தடுத்து ரிப்பீட்டடா ஆல்பா 1 வரைக்கும் 0 கொண்டு வந்துடலாம். அப்ப இது வந்துட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வரும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு அது வந்துட்டு n வெக்டார் இருக்குன்னா அது ஸ்பேன் பண்ணிடும். அப்ப அந்த அடுத்த சிஎன்டியும் ஆப்ஷன் ஏபில இருந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதனால இதுல 4 ஆப்ஷன் வரும் அப்படி சொன்னோம். இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு டிட்டர்மெண்ட் நான் ஜீரோ வருதா அப்படின்றத செக் பண்ணணும். அப்ப இங்க வந்துட்டு 4x4 மேட்ரிக்ஸா வந்துச்சு. 4x4 மேட்ரிக்ஸா வந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ரோ அல்லது காலத்தை வச்சுதான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல என்னென்ன வரும்னா 1 0 0 0 1 1 0 0 1 1 1 0 1 1 1. இப்ப இதுல நீங்க டிட்டர்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா இதை மட்டும் தான் நீங்க பாத்துக்கிற போறீங்க. அதை வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. அல்லது இங்க வந்துட்டு 1 1 1 அல்லது நீங்க இங்க வந்துட்டு டயகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்துட்டு ஐகன் வேல்யூ எல்லாமே இதோட டயகனல் எலமெண்ட். அப்ப டயகனல் எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதோட டிட்டர்மெண்ட் வந்துடும். அதாவது ஐகன் வேல்யூவை மல்டிபிள் பண்ணா டிட்டர்மெண்ட் வரும்ன்ற கான்செப்ட்னால. அப்போ அங்க வந்துட்டு உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வந்து 1ன்றதுனால இது வந்து பேசிஸ் ஆஃப் ஃபார்ம் நம்ம சொல்லணும். அதாவது நீங்க இப்ப இந்த மாதிரி வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா வெக்டாரை வந்துட்டு நம்ம அந்த வெக்டாரை வந்துட்டு லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுறீங்க பார்த்தீங்களா, ஆல்பா 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வெக்டர், ஆல்பா 2 இன்ட்டு செகண்ட் வெக்டர், இப்படியே ஆல்பா 3 இன்ட்டு தேர்ட் வெக்டர் பிளஸ் ஆல்பா 4 இன்ட்டு ஃபோர்த் வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்படி எழுதுறப்போ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எப்படி வரும், ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஆல்பா 1க்கான லீனியர் காம்பினேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு என்ன இருக்கும், ஆல்பா 1 plus alpha 2 plus alpha 3 plus alpha 4 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துட்டு alpha 2 plus alpha 3 plus alpha 4 equal to 0. இப்படியே போனீங்கன்னா லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு alpha 4 equal to 0 வரும். அப்ப alpha 4 equal to 0ன்றத மேல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா alpha 3 வந்துட்டு 0ன்னு வந்துடும். இப்படியே அடுத்தடுத்து போனீங்கன்னா alpha 1 0 அப்படியே சொல்லிக்கலாம். ஆனா இது வந்துட்டு இதையே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதி செக் பண்றது. இதுல நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். அப்ப அதுல வந்துட்டு இந்த B1 B2 வந்துச்சு, B3 வரல அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் இதுல வந்துட்டு அன்னைக்கு உங்களுக்கு தப்பா சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஆகும், திரும்பி அதனால இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு V1 இருக்கு, V1 V2 Vn. இப்போ இதுல வந்துட்டு n வந்து அட்லீஸ்ட் 3, அதுக்கு மேல எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு ஈவனுக்கு 1 ஆடுக்கு 1 மட்டும் செக் பண்ணுவோம். இது ஆக்சுவலா 2010 அந்த ரேஞ்சில் வந்த கொஸ்டின்னால அவங்க ஆடு ஈவன் எடுத்துக்கிறதுக்காண்டி 2010 11 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த நம்பர்ல எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க நம்பர் வந்துட்டு என்ன வித்தியாசம்னா ஆடா ஈவனா அப்படின்றத மட்டும்தான் செக் பண்ணணும். அப்ப ஆடுக்கு ஒரு ஜென்ரல்ல ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு ஈவன்ல ஒரு ஜென்ரல் கேஸ் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ஆட் பாத்தீங்கன்னா சப்போஸ் ஈவன் வச்சுக்கிறீங்க, இப்ப V1 V2 V4 வரைக்கும் வச்சுக்கலாம். V1ன்றது என்ன, U1 பிளஸ் U2, V2ன்றது U2 பிளஸ் U3, V3ன்றது U3 பிளஸ் U4, V4 வந்து U4 பிளஸ் U5 வராது, ஏன்னா U5 வந்து இங்க டிஃபைன் பண்ண முடியாது. U5க்கு பதிலாக UN+1னா U1ன்னு எழுதிக்கணும். அப்ப U1
இப்ப நம்ம இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? α1 v1 பிளஸ் α2 v2 பிளஸ் α3 v3 பிளஸ் α4 v4. இப்ப α1 v1ன்றது என்ன? α1 இன்ட்டு v1ன்றது u1 பிளஸ் u2 பிளஸ் α2 இன்ட்டு v2ன்றது u2 பிளஸ் u3 பிளஸ் α3ன்றது v3ன்றது u3 பிளஸ் u4 பிளஸ் α4 இன்ட்டு u4 பிளஸ் u1. இது வந்துட்டு 0 ஆகுது. இப்ப இது 0னா இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு v1 u1ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. u1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு α1 பிளஸ் α4 ஈக்குவல் டு 0. α1 பிளஸ் α4 ஈக்குவல் டு 0. அடுத்து வந்துட்டு α1 பிளஸ் α2 ஈக்குவல் டு 0வா? α1 பிளஸ் α2 ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து α1 பிளஸ் α2. அடுத்து வந்துட்டு α2 பிளஸ் α3 ஈக்குவல் டு 0. அடுத்து α3 பிளஸ் α4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 4 ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ 4 ஈக்குவேஷன் நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கிறீங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் α1 பிளஸ் α4னா 1 0 0 1. α1 α2ல இது மட்டும் வரும். அப்புறம் α1 0 1 1 0. அடுத்து 0 0 1 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் அன்னைக்கு பார்த்துறப்ப நான் ஜீரோன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இது 0 மேட்ரிக்ஸ். இதோட டிட்டர்மெண்ட் வந்து 0 வரும். ஏன்னா இப்ப நீங்க வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? அதாவது இதை பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? இந்த 1 பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ 1 பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்றப்போ 1 வரும். இந்த 1 பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்றப்ப இந்த டயகனல் பார்ப்பீங்க, அங்கேயும் 1 வரும். இப்போ 1 - 1 வந்து 0 வந்துடும். இப்போ 0 வந்தா இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சு. அப்போ n = ஆட் ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த டிட்டர்மெண்ட் 0 வரும். இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து செக் பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் மாறும். இப்ப இங்க v1க்கு ஈவன்னா இப்ப அடுத்த ஆடுக்குன்னா என்ன பண்ணணும்? ஆடுக்குன்னா இன்னொன்னு இப்ப சப்போஸ் v3ல கூட முடிச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 3 தான். இப்ப v3ல முடிச்சுக்கிட்டீங்கன்னா இதோட முடிஞ்சிடும். அப்ப இதோட முடிஞ்சிருச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட அந்த இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இங்க வந்துட்டு எப்படி வரும்னா u1ன்னு வரும். u1ன்னு வந்துச்சுன்னா இதோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 1 1 0 1 1 0 1 1 1 0 அடுத்து 0 1 வீடு ஃபுல்லா கொசுவா இருக்கு. இப்போ இதோட டிட்டர்மெண்ட் நீங்க என்ன இதோட டிட்டர்மெண்ட் நீங்க இதை பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்ன வரும்? 1 × 1. அடுத்தும் பிளஸ் இங்க 0 ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ்னா இங்க பிளஸ் 1 × திரும்பி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு 1. அப்போ 1 + 1 2ன்னு வரும். அப்ப இதனால இதோட டிட்டர்மெண்ட் வந்துட்டு நான் ஜீரோன்றனால n வந்து ஆட் கேஸ்ல இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆனா n வந்து ஈவன் கேஸ்ல இது வந்துட்டு லீனியர்லி டிபெண்டன்ட். அதே மாதிரி அடுத்ததுக்கு சூஸ் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டுலயுமே, அதாவது இங்க இதுல பாத்தீங்கன்னா w1 எப்படி எழுதணும்? wi-1. அதாவது நீங்க இப்போ wi-1னா w0. w0ன்றது இங்க 0 டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வெக்டர்ல ஒரே ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும். அதாவது w1 பாத்தீங்கன்னா v1, அதாவது u1 மட்டும்தான் இருக்கும். அடுத்து w2ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். w2ல இருந்துட்டுனா u1 + u2. அப்ப இந்த லீனியர் காம்பினேஷன் நீங்க ரெண்டுலயுமே ஒரு இதுவே இருக்காது, அந்த ரிப்பீட்டடே இருக்காது. அப்ப ரெண்டுலயுமே உங்களுக்கு ஆடா இருந்தாலும் சரி ஈவனா இருந்தாலும் சரி இல்ல லீனியர்லி இண்டிபெண்டண்டா தான் வரும். இது நீங்க எந்த கேஸுக்கு வேணுமானு செக் பண்ணி பார்க்கலாம். இதே பர்டிகுலரா நீங்க 3க்கும் 4க்கும் வச்சு செக் பண்ணி பாருங்க. அதுல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தது. இந்த கொஸ்டின்ல வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு பாலினாமியல் எடுத்துட்டு பாலினாமியல் இன்டகிரேஷன் இதுல வந்துட்டு இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா
இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல வந்துட்டு n பிளஸ் n2 டிகிரி பாலினாமியல்னா அதோட இன்டகிரேஷன்ல n பிளஸ் 1 சார். ஒரு நிமிஷம் சார், கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், யார் பேசுனா மட்டும் நீங்களே இது பண்ணிடுங்க சார். இப்போ nth டிகிரி பாலினாமியல் அதுல வந்துட்டு நம்ம இன்டகிரேஷன் பண்றப்போ n பிளஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியலா மாறிடும். திரும்பி அங்கேயும் நீங்க பண்றப்ப டெரிவேட்டிவ் பண்றப்போ nth டிகிரி பாலினாமியல டெரிவேட்டிவ் எடுக்கிறப்போ n மைனஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியலா மாறிடும். இப்போ இந்த ரெண்டை மட்டும் வச்சு இந்த ஆப்ஷன் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டை மட்டும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்டான்னு கேட்கறாங்க. லீனியர்லி கியூவும் ஆறு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்ன பண்ணணும், அதாவது நம்மளுக்கு ஒரு nth டிகிரி n மைனஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியல் இருக்கு, அப்புறம் n பிளஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியல் இருக்கு. இப்போ இந்த 2 டிகிரி பாலினாமியலும் நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுக்கு நீங்க நார்மலா நம்மளோட யூஸ்ஃபுல் அனலைசிஸ்லயே பண்ணிக்கலாம். இதுல ராம்ஸ்கி என்ன போகணும் அவசியம் இல்லை. இப்போ எந்த ஒரு நீங்க லீனியர் காம்பினேஷனே எப்பயுமே ஸ்கேலார் வந்துட்டு அந்த ஃபீல்டுல இருந்து தான் எடுக்க முடியும். அப்போ இந்த ஃபீல்டு வந்துட்டு இங்க 6, அப்ப 6ல நீங்க எடுத்தீங்கன்னா அப்போ இதான் ரியல் வெக்டார் ஸ்பேஸ் சொல்லிட்டாங்க. ரியல் வெக்டார் ஸ்பேஸ்னா 6. அப்போ நீங்க 6ல இருந்து எடுக்கிறப்போ அதுல வந்துட்டு அந்த எக்ஸ் வேரியபிள நம்ம எப்பயுமே மல்டிபிள் பண்ணி கொண்டு வர முடியாது. அதாவது நான் இங்க என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு இருக்கிறது எங்க இருக்கு, எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ் பவர் n பிளஸ் 1. இப்ப இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இந்த இதுல எழுதணும் அல்லது இதுல எழுதணும். அப்படி எழுதினா தானே ரெண்டு வெக்டார் லீனியர்லி டிபெண்டண்டா மாறும். அதாவது ஒன்னோட லீனியர் காம்பினேஷனா ஒன்னு எழுதணும். லீனியர் காம்பினேஷன் எப்பயுமே ஸ்கேலார் வந்துட்டு ஃபீல்ட்ல இருந்தா எடுக்கணும். அப்ப நீங்க ஸ்கேலாரை மட்டும் வேரி பண்றப்போ n மைனஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியல எப்பயுமே n பிளஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியல கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு எக்ஸ் மல்டிபிள் பண்ணணும், இல்ல எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணாதானே நம்ம கொண்டு வர முடியும். அப்ப எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்றோம்னா அது வந்துட்டு ஒரு இந்த அன்டிடெர்மைன்ட் வேரியபிள். அப்ப அதை வந்துட்டு நம்ம இதுல மல்டிபிள் பண்ண முடியாது. அப்ப மல்டிபிள் பண்ற ஸ்கேலார் வந்து நம்மளுக்கு ரியல்ன்றதுனால அது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டா தான் இருக்கும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னாலே டிபெண்டன்ட் சொல்றது தப்பாயிரும். இப்போ எக்ஸ் பவர் n பிலாங்ஸ் டு லீனியர் ஸ்பேனான்னு கேட்கறாங்க. எக்ஸ் பவர் nன்றது இப்ப இங்க என்ன இருக்கு, லீனியர் ஸ்பேன் ஆஃப் Q1 R. இப்போ நம்ம அதான் முன்னாடியே சொன்னோம். இப்ப இருக்கிறதே வந்துட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ் பவர் n பிளஸ் 1 தான் இருக்கு. இப்போ இதோட லீனியர் காம்பினேஷனா இதையும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. அப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2n வரும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது மாத்தி காம்பினேஷன் பண்ணணும். ஆனா அப்படி பண்றது அவசியம் இங்க பண்ண முடியாது. இதோட லீனியர் காம்பினேஷனா இதோட ஒரு ஸ்கேலாரை நீங்க மல்டிபிள் பண்ணி ரெண்டே ஆட் பண்ணாதான் உண்டு. அப்படி நீங்க பண்றப்போ அப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு nth டிகிரி பாலினாமியல் கொண்டு வர முடியாது. ஆனா n பிளஸ் ஒன்த் டிகிரி பாலினாமியல் கொண்டு வர முடியும். இதுல நான் ஆப்ஷன் வந்துட்டு இதுல ஏவும் அந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. நம்ம டி வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இருந்துச்சு நான் சொல்றேன். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதை ரீகால் பண்றதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஆக்சுவலா நீங்க எதுவும் சொன்னாதான் நான் வந்துட்டு அடுத்தடுத்து போக முடியும். இப்ப லாஸ்ட் கிளாஸ்லயே நான் வந்துட்டு எவ்வளவு ஸ்பீடா போனேன், இல்ல எவ்வளவு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்றது தெரியல. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல மாத்திக்கிற முடியும். சரிங்களா? புரியலைன்னா நிப்பாட்டினாதான் நான் அடுத்து உங்களுக்கு திரும்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நாங்க வந்துட்டு படிக்கிறப்போ உங்க லெவல்ல தான் இருந்தோம். ஆனா திரும்பி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்க லெவல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோமான்னு தெரியல. அப்போ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால புரியலைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இது ஒன்றும் உங்களுக்கு கோர்ஸ் முடிச்சுட்டு போகணுன்ற கோர்ஸ் கிடையாது. நீங்க புரிஞ்சாதான் உங்களை ஏதோ ஒரு ஆளு 2 ஆளும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும். அப்ப யாரோ புரியலைன்னா நிப்பாட்டுங்க, நம்ம திரும்பி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு. சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துல இருந்துட்டு இன்னைக்கு பார்க்கணும். இப்போ V1 V2ன்றது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட். இதுல இந்த என்னன்றது 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப WIJன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா VI மைனஸ் VJ. V1 V2ன்றதெல்லாம் பேசிஸும் கொடுத்துருக்காங்களா, லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருந்துட்டு ரெண்டு டிஃபரன்ஸா எடுக்கணும். WIJனா V1 இதுவுமே லாஸ்ட் கிளாஸ்ல இதோட தான் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இதோட தான் முடிச்சுட்டு போனோம். இருந்தாலும் ஒரு தடவை நான் அதை கடைசியா உங்களுக்கு சில பேருக்கு புரியலன்றனால திரும்பி ஒரு தடவை சொல்றேன். இப்ப WIJன்றது V1 V2. இப்ப இதை மேட்ரிக்ஸா கூட எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேட்ரிக்ஸ் எழுதுறீங்கன்னா இது எப்படி இருக்கும்,
ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 4ன்றனால n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4ன்றனால 4க்கே நம்ம எடுத்துக்கிறோம். W11 W12 W13 W14 W2 21 W22 W23 W24 W31 W32 W33 W34 அடுத்து வந்து W41 W42 W43 W44. இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம எப்படி பேசிஸ் எழுதணும்? W1னா என்ன? V1 minus V1. W12னா V1 minus V2. V1 minus V3. V1 minus V4. இப்போ இதுல நான் இப்ப எதெல்லாம் எழுத போறேன்னா, எதெல்லாம் உங்களுக்கு பேசிஸா வருமோ அதை மட்டும் நான் எழுத போறேன். இதே கூட தேவையில்லை. ஏன்னா W1 minus W1ன்றது என்னவாயிரும்? ரெண்டுமே ஒரே வெட்டன்றனால 0ன்னு வந்துடும். W2 minus W1. W2 minus W1ன்றது என்ன இதோட காம்பினேஷனா தானே இருக்க போகுது. W1 minus W2. இங்க வந்துட்டு W21 என்ன? பை டெஃபினிஷன் இதை நான் வந்துட்டு நானா எழுதல. இந்த டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். Wijன்றது VA minus VJ. அப்ப W12ன்றது V1 minus V2. W21ன்றது V2 minus V1. அப்ப V2 minus V1ன்றத V1 minus V2ல இருந்தே நம்ம ஒரு -1 மல்டிபிள் பண்ணோம்னா கிடைச்சிடும். அப்ப இதை வந்துட்டு நம்ம இதோட மல்டிபிள்ல இருக்கிறதுனால இதை நான் டேஷ் போட்டுக்கிறேன். இதை நான் எழுதவே இல்லை. இப்ப இதுலயும் வந்துட்டு W2 minus V2 minus V2னே வரும். அப்ப 0ன்னு வந்துடும். இங்க வர்றப்ப என்ன வரும்? V2 minus V3. இதுல வந்துட்டு V2 minus V4. அதே மாதிரிதான் இங்க வர்றப்ப என்ன வரும்? 1-3ன்னு வருமா? 3-1ன்னு வரும். 3-1ன்றது 1-3யோட காம்பினேஷன் எழுதிக்கலாம். அப்ப இதையும் நான் எடுத்துக்கிற போறதில்ல. இங்கேயும் வந்துட்டு 2-3ன்னு வரும். 3-2ன்னு வரும். 3-2ன்றது 2-3யோட காம்பினேஷன். அப்ப இதுவும் வர போறதில்ல. இங்க வந்துட்டு V3 minus V3 அப்ப 0ன்னு வந்துடும். இங்க வந்துட்டு V3 minus V4. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுவும் V1 minus V4ன்றது V4 minus V1ல இருந்து V1 minus V4ல இருந்து எழுதிக்கலாம். V4 minus V1. அதே மாதிரி V4 minus V2வா V4 minus V2வா V2 minus V4ல இருந்து எழுதிக்கலாம். அப்ப அதுவும் வேணாம். அடுத்து V4 minus V3ய V3 minus V4ல இருந்து எழுதிக்கலாம். அப்ப அதுவும் தேவையில்லை. இங்க கடைசியில 0 ஆயிரும். இப்ப நம்மளுக்கு இருக்கிறதுல எந்தெந்த எலமெண்ட்லாம் 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருந்தா போதும். இந்த மொத்த செட்டையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். இந்த மொத்த செட்டையும் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ அதுலயுமே இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த V1 minus V2வும் V2 minus V3 இருந்துச்சுன்னா இப்ப இதுக்கு ரெண்டுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வந்துடும்? இதையும் V2 minus V2 மைனஸ் இங்க என்ன வரும்? V2 minus V1 minus V2 ஆட் பண்ணீங்கனாலே போதும். இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா இது இந்த மைனஸ் V2 பிளஸ் V2 கேன்சல் ஆயிரும். அப்ப V1 minus V3 அது வந்துட்டு அப்ப இதுல இருந்தே கொண்டு வர முடியாதுன்றதுனால அப்ப இந்த எலமெண்ட் நம்மளுக்கு பேசிஸ்ல கொண்டு வர முடியாது. பேசிஸ்ல எப்பயுமே நம்ம எடுக்கிறது லீனியர்லி இண்டிபெண்டா எடுக்கணும். அதனாலதான் இதை நான் சொல்றேன். இது பேசிஸா இதுல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேனிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் எதை ரிலேட் பண்ணிருக்கு? பேசிஸா தான் ரிலேட் பண்ணிருக்கு. ஒரு செட்டை எப்ப நம்ம பேசிஸ் சொல்லுவோம், லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும், ஸ்பேன் பண்ணணும். அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிஸ்க்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லீனியர்லி இண்டிபெண்டா பார்க்கணும். அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டுக்கு இது வந்துட்டு இதோட காம்பினேஷன்ல எழுத முடியுன்றதுனால இது லீனியர்லி இண்டிபெண்டா இருக்க முடியாது. இப்ப V1 minus V2 இது V2 minus V3. திரும்பி இங்க வாங்க. V1 minus V4. இப்போ இதுல வேற என்ன இருக்கு? V1 minus V2 V3 minus இத வந்துட்டு எதோட காம்பினேஷன் எழுதலாம் பாருங்க. V1 V2 V2 minus V3 V2 minus V3 V3 plus V4 இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா V2 minus V4 மட்டும் வரும். அப்ப இந்த எலமெண்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது. திரும்பி இங்கே வாங்க. V1 minus V4 V1 minus V4க்கு V1 minus V2 இருக்கு, V2 minus V4 இருக்கு. இப்போ இது ஏற்கனவே இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆயிருச்சு. அப்ப இதுல இருந்துட்டு இதை திரும்பி லீனியர் காம்பினேஷன் எடுக்கிறோம்னா V1 minus V4 வந்துடும். அப்ப இதுக்கு தேவையில்ல. அப்ப எனக்கு பேசிஸ்ல என்னென்ன எலமெண்ட் இருக்க போகுது?
இந்த 3 எலமெண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா W12 W W1 இது 2 3 இது அடுத்து இது. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை வச்சு நான் இந்த பேசிஸ் இதை வந்துட்டு W ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இங்க கொடுத்துருக்க கொஸ்டினை இப்போ அனலைஸ் பண்ணுங்க. இப்போ WIJ 1 less than or equal to I less than J less than or equal to N. அதாவது இப்போ நம்ம எடுத்திருக்கிறது 4. 4னா இங்க என்ன பாத்துக்கிறீங்க, 1 less than or equal to I less than J less than or equal to 4. ஐயும் ஜே எதுல இருந்து வேரி பண்ணிடணும்னா 1ல இருந்து 4க்குள்ள வேரி பண்ணணும். அது போக ஐயோட ஜே வந்து பெருசா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் ஐஜே. அப்ப இந்த எலமெண்ட் தான் 1 2 1 3 1 4. அடுத்து இதை எடுத்துக்கிற முடியாது, ஏன்னா ஐயும் ஜேயும் இங்க ஈக்குவலா இருக்கு. இது இது அடுத்து இது இது அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா இது. அப்போ இந்த இதுதான் பேசிஸ் ஜெனரேட், இதுதான் ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸ்பேனிங் செட்ல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டாரும் இருக்கலாம், அது இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப அதனால இது ஸ்பேன் பண்ணுன்றது சொல்றது இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டாதான் நம்ம அது வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2வது கொஸ்டின் இருக்கு, 2வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 2வது ஆப்ஷன் வராது, ஏன்னா இங்க இந்த 1 3 1 4 எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். 1 3 1 4 எல்லாம் இதுல ஏற்கனவே இந்த 3 வச்சே நம்ம எழுதிட முடியும்ல. அப்ப அதனால வந்துட்டு அது இதுக்குள்ள வராது. அப்ப இது வந்துட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது, ஆனா ஸ்பேன் பண்ணும், இது வராது. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பேன் இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் ஐ வந்துட்டு எதுக்குள்ள இருக்கும்னா n-1 வரைக்கும். n-1னா இப்ப இங்க வந்துட்டு 4 எடுத்தோமா, 1 less than or equal to I less than or equal to 3. அப்புறம் ஜே வந்து எப்படி இருக்கணும், ஜே வந்துட்டு I+1 இருக்கணும், I+1. இப்ப ஃபர்ஸ்ட் ஐல 1ல இருந்துட்டு 3 வரைக்கும் வேரி பண்ணணுமா, 1ல இருந்து 3 வரைக்கும் வேரி பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 2 3. அப்ப ஐயோட வேரியேஷன் 1 2 3 மட்டும் எடுத்துக்கணும். ஜேயோட வேரியேஷன் எங்க எடுத்துக்கணும், இப்ப சப்போஸ் ஐ வந்துட்டு நீங்க 1 எடுத்தீங்கன்னா ஜேவோட வேரியேஷன் 2ல எடுத்துக்கணும். அப்ப இந்த எலமெண்ட் எடுத்துக்க முடியாது, இதை தான் எடுத்துக்கலாம். அடுத்து ஐய வந்துட்டு நீங்க 2ன்னு எடுத்தீங்கன்னா ஜே வந்துட்டு 3 எடுத்துக்கணும், அப்ப இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஐய வந்துட்டு நீங்க 3ன்னு எடுத்தீங்கன்னா ஜே வந்துட்டு 4ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதே தான் இப்ப முன்னாடி சொன்னோம்ல இந்த டயகனல் எலமெண்ட், இதை மட்டும் ஸ்பேன் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம அதை தான் சொன்னோம், அதையே மாத்தி எடுத்துருக்காங்க. இப்ப இதுலயும் அதுதான் ஸ்பேன் பண்ணுது. அப்ப அதனால ஸ்பேனிங் செட்டு ரெண்டுமே சேம் தான். அப்ப இந்த ஆப்ஷன் வரும். ஆனா இங்க டைமென்ஷன் ஆஃப் W = N கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்னன்றது இப்ப சப்போஸ் 4 எடுத்தோம், நம்மளுக்கு இங்க எத்தனை வெக்டர் ஸ்பேன் பண்ணுதுன்னு சொன்னோம், அதாவது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொன்னோம். டைமென்ஷன் ஆஃப் W = என்னன்னா என்ன, அதாவது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டரும் 4 இருக்கணும், பேசிஸ் அதாவது பேசிஸ் எலமெண்டா 4 வெக்டர் இருக்கணும், அது ஸ்பேனும் பண்ணணும், லீனியர்லி இண்டிபெண்டன்டாவும் இருக்கணும். ஆனா இங்க வந்துட்டு நம்மளுக்கு பேசிஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னோம், இந்த 3 எலமெண்ட் தான் இருக்குன்னு சொன்னோம். அப்ப அதனால வந்துட்டு இதை வச்சு நம்ம இந்த டபிள்யூன்றது என்னன்னா இந்த 3 வச்சு ஜென்ரேட் பண்றது. அப்ப 3 வச்சு ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் தான் வரும். அப்ப இங்க n = 4 இருக்கனால இது மேட்ச் ஆகாது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு ஏவும் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.